அடுத்து நம்ம பார்க்குறது வந்துட்டு, அந்த லெசனுடைய லாஸ்ட் டாபிக். இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் லெசனுடைய லாஸ்ட் டாபிக். அது என்னதுன்னா, கன்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். கன்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஸ்கிப். அது ஞாபகம் வச்சுருங்க. ஸ்கிப் பண்ணிரும். இப்போ நம்ம இந்த ஃபார் லூப் பார்த்தோம் இல்லையா? ஃபார் லூப்னா என்னது? ரேஞ்ச் அப்படிதானா? இப்போ ஃபார் லூப்பில் i இன் ரேஞ்ச் ஆஃப் 0,5 2 ஐன்னு கொடுத்தா என்ன ஆகும்? 0லேருந்து 5 குள்ள இருக்க 4 நம்பரையும் 5 விட்டுட்டு 0, 1, 2, 3, 4ன்னு பிரிண்ட் பண்ணும். அதான் என்னது? இந்த ஃபார் லூப். அது தெரியும் அப்படிதானா? எனக்கு இப்போ ஒரு வேளை அந்த 5ல் இருக்கிற 3யை மட்டும் ஸ்கிப் பண்ணணும். சரியா? எல்லாமே பிரிண்ட் பண்ணணும். ஆனால் இந்த 3 மட்டும் எனக்கு வேண்டாம்ப்பா, இதை ஸ்கிப் பண்ணணும். இது வந்து அதை விட்டுட்டு அடுத்து பிரிண்ட் பண்ணணும். அப்படி ஒரு இது கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்காக அந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம். இப்போ பாரு, ஃபார் i இன் ரேஞ்ச் ஆஃப் 0,5. சரியா? அது என்ன ரேஞ்ச். ஓகேயா? அதுக்கடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இஃப் i ஈக்குவல் டு 3 கண்டினியூ. அதாவது i வந்து 3ன்னு வரக்கூடிய அந்த நேரத்தில் வரும்போது அந்த 3யை ஸ்கிப் பண்ணிடு, விட்டுட்டு அதுக்கு அடுத்து பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு வரும். சரியா? இப்போ பாரு, இது பிரிண்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் i இன் ரேஞ்ச் ஆஃப் 0,5ல் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும்? இந்த 0 வரும் அப்படிதானா? 0 வந்து ஈக்குவல் டு 3 கிடையாது. அப்போ தான் இந்த அப்படியே விட்டுரும். இஃப் கரெக்ட் கிடையாது, விட்டுரும், ஸ்கிப் பண்ணாது. அப்போ பிரிண்ட் 0, பிரிண்ட் i, அதாவது பிரிண்ட் 0. அடுத்து 1 போகும் இல்லையா? ரேஞ்சில் என்னது? 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 1 வரும்போது என்ன ஆகும்? 1 ஈக்குவல் டு 3 கிடையாது. அப்போ அதான் விட்டுரும். அப்போ 1 பிரிண்ட் ஆகும். 2 வரும்போது பிரிண்ட் ஆகும். ஏன்? 2 ஈக்குவல் டு 3 கிடையாது. அப்போ அதே மாதிரி அதுக்கடுத்தது 3 வரும்போது 3 இன்க்ரிமெண்ட் ஆகி வரும்போது இங்கே என்ன ஆகும்? இஃப் ஈக்குவல் டு 3 கரெக்டு தான். 3 ஈக்குவல் டு 3 கரெக்டு தான். அப்போ என்ன ஆகும்? கண்டினியூ, அதாவது ஸ்கிப் பண்ணிடு. 3யை ஸ்கிப் பண்ணிடும். 3யை விட்டுரும். அது ஸ்கிப் பண்ணிட்டு திருப்பி கீழே வரும். சரியா? 3யை விட்டுட்டு திருப்பி கீழே வரும். அப்போ இந்த பிரிண்ட் ஆகாது. அதாவது கண்டினியூ அடுத்து இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டு ஸ்கிப் பண்ணிடும். சரியா? அப்போ என்ன ஆகும்? அப்போ உள்ள இந்த பிரிண்ட் வந்து ஆகாது. 3 வந்து பிரிண்ட் ஆகாது. சரியா? அதுக்கடுத்து வந்துட்டு திருப்பி மேலே போகும். அப்போ 4 ஆகும். 4 வந்து அந்த பிரிண்ட் ஆயிரும். ஏன்னா 4 ஈக்குவல் டு 3 கிடையாது. சரியா? 5 வராது, 4 தான் வரும். சரியா? அப்போ இது 0, 1, 2, 3 வரைக்கும் வந்துடும். அதான் என்னென்னா இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். அது என்னாகும்? ஸ்கிப் பண்ணுறதுக்கு பயன்படும். ஒரு இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிச்சத்தை பிரிண்ட் பண்ணும். அதான் என்னதுன்னா நம்ம இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். இதை எது வைல் லூப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை. அடுத்தது நமக்கு பார்க்குறது வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட். கண்டினியூ வந்து ஒரு ஸ்கிப் பண்ணுறது. பிரேக் அப்படிங்கிறது அதை அப்படியே விட்டுறணும். அதாவது என்னென்னா அந்த 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 அப்படி ஒரு கண்டிஷன் வரும்போது அதோட பிரேக் பண்ணிடு, அவ்வளோதான், அதுக்கு மேலே வேண்டாம், அவ்வளோதான். அதான் என்னன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட். இப்போ பாரு, நார்மலாக ஒரு இதில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபார் i இன் ரேஞ்ச் ஆஃப் 0,5ல் பிரிண்ட் ஆகி கொடுத்தா என்ன ஆகும்? வழக்கமாக வரப்படலாம். 0, 1, 2, 3, 4, 5, 3, 4 வரும், 5 வராது. சரியா? இப்போ வந்துட்டு எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னா, ஒருவேளை 3 வந்துடுச்சு அப்படின்னா எனக்கு 3 பிடிக்காது. 3 வந்துடுச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடு, அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது, முடிஞ்சு, வேறு சாவகாசமே கிடையாது. 3 வந்தால் முடிச்சு விட்றணும், அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே எழுதணும். ஃபார் i இன் ரேஞ்ச் ஆஃப் 0,5 இப்படி வரும்போது இஃப் i ஈக்குவல் டு 3 பிரேக். 3 வந்தால் முடிச்சிடு, அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது, பிரிண்ட் i. சரியா? இப்போ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து i ஈக்குவல் டு 0ன்னு வரும், அப்படி தானே? அப்போ 0 ஏன்னா ஃபஸ்ட் வேல்யூ. அப்போ 0 ஈக்குவல் டு 3 கிடையாது, அப்போ பிரேக் ஆகாது, 0 பிரிண்ட் ஆகும். அடுத்து 1 ஈக்குவல் டு 3 கிடையாது, பிரிண்ட் ஆகும். அடுத்து 2 வரும்போது என்ன ஆகும்? 2 ஈக்குவல் டு 3 கிடையாது, அப்போ பிரிண்ட் ஆகும். இப்போ 3 வரும். 3 ஈக்குவல் டு 3 ஆமாம். அப்போ என்ன ஆகும்? பிரேக் ஆயிரும், கிடையாது. 3 பிரிண்ட் பண்ணாது, விட்டுரும். அதுக்கப்புறம் அவர் எதையுமே பிரிண்ட் பண்ணாது, அதோட அந்த ப்ரோக்ராமே முடிஞ்சிடும். சரியா? அப்போ 3 வரும்போது பிரேக் ஆயிரும். 3யும் பிரிண்ட் ஆகாது, அதுக்கு அடுத்து உள்ள எதுவுமே பிரிண்ட் ஆகுது. அதான் வந்துட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட். கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணுறது. பிரேக்னா அதோட அந்த ப்ரோக்ராமே முடிக்கிறது, அதுக்கு மேலே அது சீக்வன்ஸ் போகவே செய்யாது. அடுத்து கடைசியாக இருக்கிறது என்னென்னா பாஸ் அப்படிங்கிறது வந்து பைத்தானில் அதுக்கு பைன் கிடையாது. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னா வெறுமனே ஒரு பிளேஸில் இருக்கும், அது ஒரு இடத்துல இருக்கும், அவ்வளோதான். அதனால் ஒரு பயனும் கிடையாது, அந்த மாதிரி உள்ளது. இப்போ பாரு, இப்போது இஃப் a ஈக்குவல் டு 1, அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், அப்படி தானே? இங்கே இல்லை அப்படின்னா அவுட்புட்டில் அந்த எரர்னு வந்துடும். ஆனால் இங்கே எனக்கு வந்து பிரிண்ட்டை போடுற விருப்பம் இல்லைப்பா, ஆனால் எனக்கு அதுக்கடுத்து போயிட்டே இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? நான் பாஸ் போடுவேன். சரியா? அப்போ என்ன ஆகும்னா, இஃப் a ஈக்குவல் டு 1ல் அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை, அதுக்கு என்ன பண்ணணுமே இல்லை. அப்போது
எதுவுமே இல்லாத குறைக்கு என்ன பண்ணுறேன், இந்த பாஸ்ன்னு கொடுக்குறேன். அதாவது இது இருந்து ஒரு பயனும் கிடையாது, சும்மா வச்சுருக்கேன். அது இடத்து ஸ்பேஸை மட்டும் ஃபில் பண்ணுது. அப்போ என்ன ஆகும், இஃப் வந்து அப்படியே இருக்கும், ஒன்று ஒரு பயன் இல்லாமல் அப்படியே இருக்கும். எல்ஸு பிரிண்ட் ஆகும், ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். சரியா? அப்போ இந்த பாஸோடைய வேலை என்னென்னா, அதுக்கு வந்து எந்த வேலையுமே கிடையாது, அமைதியாக இருக்கும். அது நான் வந்து ஒரு ப்ரோக்ராமில் ஒரு ஸ்பேஸை மட்டும் ஃபில் பண்ணுவேன், அவ்வளோதான். சரியா? அதான் வந்து இந்த 3மே என்னது, ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், கண்டினியூனா என்னது, ஸ்கிப் பண்ணுறது. அதுக்கடுத்து பிரேக்கை பார்த்தோம். பிரேக்னா என்னதுன்னா, அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த கண்டிஷன் வரும்போது அதோட இந்த ப்ரோக்ராமே ஸ்டாப் பண்ணிடும். அதுவும் பிரிண்ட் ஆகுது, அதுக்கு அடுத்துள்ளது பிரிண்ட் ஆகாது. அது கடைசி என்ன பார்த்தோன்னா, அந்த நம்மளுடைய இந்த என்னது பாஸ் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரோக்ராமில் ஒரு ஸ்பேஸை கொடுக்கும். ஆனால் அதனால எந்த பயனும் கிடையாது. அதான் வந்துட்டு கண்டினியூ, பிரேக், பாஸ். இதோடு நமக்கு அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த லெசன் முடியுது. லெசன் நம்ம பார்த்ததா என்னது, ஃபஸ்ட் வந்து லூப்ஸ் பார்த்தோம் இல்லையா, என்னது இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இஃப் பார்த்தோம், இஃப் எல்ஸ் பார்த்தோம், இஃப் எல்ஸ் பார்த்தோம். அடுத்து நெஸ்டட் இஃப் பார்த்தோம். அதுக்கடுத்து லூப்ஸ் பார்த்தோம், இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது என்னதெல்லாம் ஒயில் லூப்பும் ஃபார் லூப்பும் பார்த்தோம். இந்த கடைசியாக என்ன பார்த்தோம், இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஷின் கேட்டாலே என்னதெல்லாம், அது பிரேக்கு, கண்டினியூ, பாஸ். சரியா? அது எல்லாமே பார்த்தாச்சு. அதான் இதோடைய லெசன். ஈஸியான லெசன் தான், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எழுதுனா போதும். மனப்பாடம் பண்ணாத. மனப்பாடம் பண்ண வேண்டாம், புரிஞ்சுக்கிட்டு உனக்கு தெரிஞ்சதை எழுது. ப்ரோக்ராமும் உனக்கு தெரிஞ்சதை எழுது, தியரியும் கூட உனக்கு புரிஞ்சதுலேருந்து எழுது. தட்ஸ் ஆல்.